ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிஓ தாட்ஸ் வித் ஏஜே. இன்றைக்கி மீண்டும் ஒரு அருமையான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 15 நாம் எல்லாருமே வந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடிப்போம். ஸோ உண்மையிலே நம்ம சுதந்திரம் பெற்றோமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் சுதந்திரம் அடையலை. சுதந்திரம் அடையணும்னு ஆசை தான், அதை தேடிய ஒரு பயணமாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாம் இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ளவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ், கேரளா, கர்நாடகா, எங்கே வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்குது, நான் எங்கே போய் வாழ்ந்துடலாம், நான் எங்கே போனால் எனக்கு வாழ முடியும், எங்கே போனால் என்னால் சம்பாதிக்க முடியும், இன்றைக்கி ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து மக்களே வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அங்கெல்லாம் நம்ம தமிழன் இருப்பான், எங்கேயாவது ஒரு மூலையில் அவன் வேலை செஞ்சுட்ருப்பான், அவன் ரொம்ப கொத்தடிமையாக இருப்பான். ஏன்னா அதையும் தாங்குறான் அப்படின்னா அதை விட கொடுமை அவன் தமிழ்நாட்டில் அனுபவிக்கிறான். அவனால் வாழ முடியலை. அவனோட குடும்பங்கள், ஏன்னா குடும்பங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் முக்கியம் இல்லை, நாம் எல்லாருக்கும் குடும்பங்கள் முக்கியம். இன்றைக்கி ஒரு லஞ்சம் வாங்குகிற அரசியல் வாகதியிலேருந்து தொடங்கி நாம் ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு குடிகாரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொள்ளைக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொலைக்காரனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே குடும்பம் முக்கியம் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு அதுக்காக தான் அவங்க தப்பாக இருக்கட்டும் சரியாக இருக்கட்டும் அதான் பண்ணுறாங்க. ஸோ நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்தா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே புரியும் உலக அளவில் இது உண்மையிலே நடக்குதா, சாத்தியமா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பேச்சுரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, உங்களுடைய ஒரு உண்மையை நீங்கள் பேச முடியுமா, ஒரு பப்ளிக்கில் உண்மையை பேச முடியுமான்னு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பேசுகிற உண்மையை வந்து இன்னொருத்தனை பாதிக்குது அப்படின்னா நாளைக்கு உங்களை போட்டு தள்ளிடும், இல்லை அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சிடும். அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து இரவு வந்து தைரியமாக வெளியே போக முடியுமா, ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி உங்கள் வீட்டில் உள்ள பெண்மணிகள் வந்து ராத்திரி 12 மணிக்கு ரோட்டில் போயிட்டு வர முடியாது. ஏன்னா அதுக்கான சட்டத்திட்டங்கள் இல்லை. அவங்கள வந்து இன்னொருத்த வந்து என்ன நினைக்கிறானோ அதை பண்ணிடும். இன்றைக்கி ஒரு விலங்கு, ஒரு 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 ஃப்ராக், அதாவது தவளை இருக்குல்ல, தவளையை பிடிச்சி கொண்டா கூட நாளைக்கு உங்களை ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு உயிருக்கு, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஏதாச்சும், தவளையும் முக்கியம்தான், பட் பை த வே ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ளே வச்சு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர்றதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிரும். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே அவன் கொன்று அதுக்கப்புறமா அந்த கேஸையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது, ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஃபேரான எலெக்ஷன் இருக்குதா, ஒரு நமக்கு பிடிச்சவங்கள நாம் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னா, பாடங்களில் படிக்கிறோம். சின்ன வயசில் எனக்கும் ஞாபகம் இருக்குது, நானும் படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து மக்களாட்சி, மக்களுக்கு தேவையானவற்றை மக்களை தேர்ந்தெடுக்கும் ஆட்சி. ஸோ அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா? கிடையாது. அது வந்து சொல்லிக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம், கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் வந்து வாக்குகளை காசு கொடுத்து வாங்குறாங்க, அதுக்கு காசு விற்கிறாங்க வாக்குகளை. அப்புறம் வாக்குச்சாவடியில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், அப்புறமா அந்த வாக்கு மிஷினில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், இதெல்லாமே ஸ்டில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இது எதுக்குமே ஒரு எண்டே கிடையாது. ஒரு வருஷம் அதை பற்றி பேசுவோம், அடுத்த எலெக்ஷனில் திரும்பவும் அதே மாதிரி நடக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ராகுல் காந்தி கிளைம் பண்ணாப்புல. ஸோ அதுக்காக நான் இப்போ காங்கிரஸில் பேசுகிறேன்னு சொல்லி பேசிடாதீங்க, இதான் அதனுடைய தப்பு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ ராகுல் காந்தி அதை கண்டுபிடிச்சாங்க, 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து தவறான முறையில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இது வழக்கமாக இப்போது காங்கிரஸ் எலெக்ஷன் நடந்தாலுமே மற்ற கட்சிகள் இதை சொல்லக்கூடியதான். ஸோ அந்த அளவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேரான எலெக்ஷன் இதுவரை தமிழ்நாட்டில் கிடையாது. அப்புறமா நமக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதா? கிடையாது. இன்றைக்கி என்ன தான் ஒரு 3 வயசு பிள்ளையை வந்து ஒருத்தன் ரேப் பண்ணி கொள்ளலாம், அதை சொல்லக்கூட வாய் வரல. ரேப் பண்ணிங்கிறது, ஒரு 3 வயசு பிள்ளைங்கிறது பிள்ளை, ஒரு இன்ஃபேண்ட். அந்த ஒரு பிள்ளையை வந்து அடித்து கொள்கிறான், இல்லை ரேப் பண்ணி கொள்கிறான், இல்லை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொள்கிறான்னா அவனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் வந்து கிடையாது, இந்தியாவிலேயும் ஒரு சட்டம் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்கள பிடிச்சிட்டு போகிறான், ஒருத்தங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 10 நாளுக்குள்ளாடி அதற்கான ஒரு தீர்ப்பு வருமானா வராது. அந்த சட்டம் வந்து அதுக்கான தீர்ப்பு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் அவன் அந்த அதாவது ஒன்று உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தங்களுக்கு நீதி வேணும்னு கேட்குறது காசுக்காகவோ, இல்லை அவங்க வந்து அந்த இன்னும் என்ன அடிச்சிட்டாங்க, இல்லை என்ன ரேப் பண்ணிட்டாங்க, நான் இன்னொருத்தங்களை போய் ரேப் பண்ணணும், அதுக்காக கிடையாது அவங்க கேஸ் கொடுக்குறது. அவங்க கேஸ் கொடுக்குறதே எனக்கு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடச்சிதா, அந்த அரசாங்கம் அது கிடச்சாலே அவன் வந்து மென்டலி ஸ்டேபிள் ஆயிடுவான், அவனுடைய மனம் வந்து பாதிக்கப்படாது. ஏன்னா இங்கே வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் திரும்ப இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு அவனோட லைஃபே வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நாம் வந்து இந்தியாவில் ஒரு சரிசமமாக வாழ முடியுதா? இல்லை, வாழ முடியலை. ஏன்னா
பழைய காலங்களில் வந்து நம்ம சொன்னோம்ல, நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருக்கிறோம். இந்தியாவில் வந்து நிலதாரர்கள், நிறைய நிலம் படைத்தவர்கள், நிறைய காசு படைத்தவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான வரிகளை வந்து மக்கள்கிட்டேருந்து விதிச்சாங்க. ஒரு நில உரிமையாக இருக்கட்டும், நில வரியாக இருக்கட்டும், இல்லை பொருட்களுக்கான வரியாக இருக்கட்டும், இப்போ பிரிட்டிஷாகவே இருக்கட்டுமே வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான வரிகளை பல விதங்களில் வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த ஒரு வேர்டிங்ஸில் கிடையாது. ஆனால் ஒரு மறைமுகமாக அந்த மாதிரி தான் இந்தியாவில் நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு போத்தீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஒரு வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க நஷ்டத்தில் போகிறாங்க, இந்த ஆடையை வந்து ஒரு டிமாண்டாக இருக்குது, மக்கள் நிறைய வாங்குறாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் அதுதான் அவனுக்கு கம்மியாக கொடுப்பான். இப்போ ஒரு தக்காளி மக்களுக்கு அதீத தேவை, ஒரு மக்கள் இது இல்லைன்னா வாழ்ந்துட மாட்டாங்கன்னா அந்த தக்காளியுடைய விலை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஒன்லி இன் இந்தியா, அதை தான் பயன்படுத்தி தான் அவன் காசு சம்பாதிப்பான். அதுதான் இங்கே உள்ள நிலமை. அது இன்றைக்கி இல்லை, அது தக்காளிக்கு மட்டும் இல்லை, அது பொதுவாகவே எல்லா பொருளுக்கும் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு அவனுடைய நீங்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு கூட்டி கழித்து பார்த்தாலும் 1 கிலோ 5 ரூபாய்க்காவது விற்கணும். ஆனால் ஒரு சில டைமில் 1 கிலோ தக்காளி 1 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அதை வாங்கி அதை ஏன்னா நம்மளை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கமே கிடையாது. நாம் எங்கே சுதந்திரம் அடைஞ்சோம்? நாமளே சுதந்திரம் அடையலையே. எப்படா காசு சுருட்டலான்னு அவன் யோசிச்சுருக்கான், எப்படா அடுத்தோன்னே நாம் வந்து கொல்லலான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நாம் வந்து இன்னும் சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி வந்து மேபி பிரிட்டிஷ் வந்து அவனோட நாட்டுக்காக நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் செஞ்சான், அதை பொருட்களை எடுத்துடலான்னு பார்த்தான், ட்ரேடு பண்ணான். அவன் நாட்டுக்கு இருக்கக்கூடிய அன்புனால 10 பேரை கொன்னான். அதை நம்ம குரூயெல்லாம் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாம் இன்றைக்கி அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தன் வாழ்கிறதுக்காக 10 பேரை கொல்றான், ஒருத்தன் வாழ்கிறதுக்காக 10 பேரை ஏமாத்துறான். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பெண்மணிகள் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், வெளியே போக முடியலை, 10 மணிக்கு வெளியே போக முடியலை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பக்கத்து வீட்லையாக இருக்கட்டும், உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. தே ஆர் மூவிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க வந்து இந்தியா விட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. கேட்டால் வந்து ஆனால் அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். வெளிநாடுகளில் இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம சொல்லிடலாம் அவன் அங்கே காசு சம்பாதிக்கிறான், அவன் நிறைய காசு ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே கொடுமை. இன்னொரு கண்ட்ரியில் வந்து நம்ம போய் இருக்கிற வந்து அகதியாக தான் போய் இருக்கிற மாதிரி. ஈவன் தோ நம்ம அகதியாக இருந்தாலுமே அவன் ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட், யாராச்சும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணால் அதை கேட்குறான். இரவு நேரங்களில் நடந்து வரும்போது பாதுகாப்பு கொடுக்குறான். எல்லாமே அவன் பண்ணுறான். அந்த அளவுக்கு இருக்குது. அந்த கண்ட்ரிஸ் தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று, நம்ம மீடியாஸ் வந்து இந்த ஒஸ்ட் மீடியாஸ் சொல்கிறாங்கல்ல, மற்ற இந்தியா வந்து அமெரிக்கா இந்தியாவை பார்த்து பயந்துருக்கு, பிரிட்டிஷ் இந்தியாவை பார்த்து பயந்துருக்கு, அப்புறம் மற்ற கண்ட்ரிஸ் இந்தியாவை பார்த்து, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. எப்படி பயருவான் நீங்களே சொல்லுங்கள். இங்கே ஒருத்தனை அடித்தா அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, இங்கே ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் அதை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. இது உங்களுக்கே தெரியுற, உங்களுக்கு நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா அப்போ உலக அளவில் கண்ட்ரிஸுக்கு தெரியாமலாம் இருக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக போகிறது தான். அதையும் நம்ம ஸ்டேட்டஸில் வச்சுட்டு சந்தோஷப்பட்டு தான் நடப்போமே தவிர அதை பற்றி என்றைக்கும் ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சுதந்திர கண்ட்ரினா எப்படி இருக்கணும்? ஒரு பேச்சுரிமை வேணும், ஒரு எழுத்துரிமை வேணும், ஒரு மக்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடக்கணும், ஒரு அடிப்படை வசதிகள், ஒரு வேலை வாய்ப்புகள். இன்றைக்கி ஒரு மக்களுக்கு வந்து சாதாரணமாக நம்ம இந்தியா வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்கலி சீப்பஸ்ட்டாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறது, அந்த மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய டாலருடைய மதிப்பு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நாம் வந்து எளிதாக வாழ்ந்துடலாம், இந்தியாவில் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் வாழ்ந்துடலாங்கிறோம். ஆனால் அந்த 10,000 ரூபாவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து நம்ம டிகிரி படித்து அந்த படிப்புக்கு தேவையான வேலையை கண்டுபிடிக்கிற எவ்வளோ கஷ்டம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன கேட்டால் சுதந்திரம் கிடையாது இது. நாம் சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கணும், அதுக்கு நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மாறணும், இந்த தப்பெல்லாம் மாறணும். இல்லைன்னா நம்முடைய வருங்கால தலைமுறையினர் வந்து இந்தியாவில் வாழ முடியாது. நாம் இன்னும் அடிமையாக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி சிந்திச்சு பாருங்கள். தப்பு பண்ணுறவங்களுக்கு திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதை எடுத்து கேளுங்க. அப்போ தான் இந்த விஷயங்களெல்லாம் மாறும். இல்லைனா இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.